வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இருக்கிற எல்லா வெஹிக்கல்ஸுமே மோஸ்ட்லி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஆமாங்க, இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணும். அட் த சேம் டைமில் ஒரு டியூசென்ட்டான ஃபியூல் எஃபிஷியன்சி, நல்ல ஒரு லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டி, அதுக்குடைய சிட்டி கம்யூட்டும் பண்ணலான்ற மாதிரி மோஸ்ட்லி எல்லா வித பர்பஸும் கவர் பண்ணுற மாதிரி இந்த 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்மடி சின்ன வயசுலேருந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுக்கியோட ஜிக்ஸர் SF150. ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனோட ஒரு ஃபுல்லி ஃபிட் மோட்டர் சைக்கிள் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிஜமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லாமல், ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் பொறுத்த அளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு நல்ல ஷார்ப் எஜ்டு டிசைனில் வரக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக மற்ற ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது என்னதான் அஃபோர்டபுளாக இருந்தாலும் அட் த சேம் டைமில் நல்ல ஒரு பில்டட் குவாலிட்டியை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கேன். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13.4 bhp ஆஃப் பவர்ஸும் 13.8 Nm ஆஃப் டார்க் பட்ஸ் கொடுத்து டாப் ஸ்பீடு 125 km/h. கம்பெனி ரிப்போர்ட்டட். ரியல் லைஃப்பில் இன்னும் சம்திங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்காது இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில். இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதைக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு, டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பட் ஏபிஎஸ் மாதிரி விஷயத்தில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் குறை. மற்றபடி எல்லா விஷயங்களும் ஓகே. பிரேக்கிங் பைட்டும் நல்லா தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,88,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடலில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கழிச்சு அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை வைப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு நேக்கெட் டிசைன் டோனு. அதுலேயும் குறிப்பாக நேக்கெட்லேயே மற்ற ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு டோனில் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக ரோட் அப்பியரன்ஸில் நல்லா பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்லாம் இந்த வெஹிக்கிளோடைய லுக்கை நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரேஞ்சிலே வச்சிட்டு இருக்கும். ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு லேஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கானல 4 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 16.6 bhp ஆஃப் பவர்ஸும் 14.6 Nm ஆஃப் டார்க் பட்ஸ் வந்து டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு ஆக்சிலரேஷன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, 0 to 60 அண்ட் 0 to 100 இந்த செக்மெண்ட்லேயே, அதான் இந்த 160cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு செக்மெண்ட்லேயே இதோடைய பர்ஃபார்மன்ஸுன்றது தான் டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சிலரேஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு. ஆமாங்க, அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிளில் குறை கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல குறை இல்லாமல் 46 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmph கிட்ட கூட நீங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப பிரேக்கிங்லேயும்
நோ ப்ராப்ளம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,59,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,68,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட் ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு வெல் நோன் அது இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிளுமே கூட இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நோ ப்ராப்ளம் நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்புன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். ஆமாங்க ரைடிங் மோட்ஸு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அதுலேயும் குறிப்பாக அந்த டிவிஎஸோட அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்டர் ஃபீச்சருன்ற மாதிரி ஏகபோகமாக ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வெஹிக்கிளை போட்டு பக்காவாக லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபீச்சரில் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட் இல்லை. ஆமாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 159.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கும் சேம் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.31 பிஹெச்பி பவர் சிம் 7.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் மொத்த டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அப்படின்றப்ப இந்த இடத்துலையும் பிரேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரலாக இன்ஜின் பற்றி சொல்லலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 160cc இன்ஜின். நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜும் உங்களுக்கு கொடுக்கும். பிரேக்கிங்கும் ப்ராப்ளம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 144 kg, சீட் 800 ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு டைனாமிக்ஸ் யார் வேணால் ஓட்டலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,49,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹாரனட் 2.0 ஆமாங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ரிஃபைன்டு இன்ஜினோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. அதுலேயும் குறிப்பாக ஹோண்டா தரப்புலேருந்துன்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த ஒரு ஹாரனட் 2.0 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். நம்ம ஊரில் இந்த ஹார்னெட் சீரீஸ்ன்றது கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல ஃபேமஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்படியே நடுவில் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு நல்ல அப்கிரேடோட இப்போ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்கிரேடு, இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் தான். அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. பார்க்கும்போதே தெரியுது வெஹிக்கிள் நேரில் பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்குது. அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முதல்ல ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் ஓகேன்ற மாதிரி இருக்கும் ஃபீச்சர்ஸு. ஒரு பேசிக்கான வெஹிக்கிளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் லோட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியோட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி ஒரு டாப் லோடரான ஒரு வெஹிக்கிளாக இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 184.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப கிளச் மாதிரி விஷயத்தில் ரியலி ரொம்பவே லைட் அண்ட் ஈஸியாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.3 பிஹெச்பி அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 130 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 142 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 தான். கொஞ்சம் கம்மியான சீட் ஹைட், கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸ் கூட நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் 1,74,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,89,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில்
இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட NS 200 தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினையும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கெயின் பண்ணியிருக்கு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் இந்த பஜாஜ் பல்சர் NS 200 உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட் கிளச்சும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp அண்ட் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 125 km/h வரைக்கும் கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 140 சம்திங் கிட்ட கூட ரீச் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு 37 km வரைக்கும் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 30-35 சம்திங் அதேமாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு மைலேஜ்ன்றது கிடைக்கும். மேபி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க்கு 12 சேனல் ABS ஆப்ஷனும் இருக்குன்றப்ப பிரேக்கிங்லும் உங்களுக்கு குறை கிடையாது. உங்களுடைய டோட்டல் வெயிட் 160 kg, சீட் ஹைட்டு 805 mm. கொஞ்சம் வெஹிக்கிள் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். ஆக மொத்தத்தில் வண்டி ஆன் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,68,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,97,000 கிட்ட வரைக்கும் வருது. சுருக்காவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.